ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். குரோதி தமிழ் புத்தாண்டு பலன்கள் 2024 to 2025, அதாவது தமிழ் புத்தாண்டில் பொறுத்த வரைக்கும் குரோதி வருடம் இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்குதுங்க. இதில் என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, இதே தமிழ் புத்தாண்டில் தான் மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சியும் நடக்குது. ஸோ எல்லோருடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா, இந்த வருடமாவது நமக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்காதா, வேலை கிடைக்காதா, திருமணம் நடக்குமா, வெளியூர் பயணம் இனிதாக அமையுமா, பிஸ்னஸ் க்ரோத் ஆகுமா, புதிய பிஸ்னஸ், புதிய வேலை போன்ற விஷயங்கள் நமக்கு நல்லபடியாக நடைபெறணும். கல்வியில் நான் மிக உயர்ந்த இடத்துக்கு போகணும், நல்லா படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும், அரசு தேர்வில் வெற்றி பெறணும், எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஜெயமாகணும், வெளிநாட்டு பயணங்கள் கைகூடணும், டாக்டருக்கு படிக்கிறேன், இது எவ்வளோ கஷ்டப்பட்டாவது நம்ம படித்து ஒரு டாக்டராகி மக்கள் சேவையில் ஈடுபடணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்குங்க. விரும்பிய பெண்ணை நம்ம திருமணம் செஞ்சுக்கணும் இந்த வருடத்தில் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். பொருளாதார நிலையில் தேக்கம் அடைஞ்சிருக்கு, ஒன்றுமே சரியில்லைங்க, இந்த வருடமாக நல்லா இருக்குமா, வீடு கட்டணும்னு நினச்சிட்ருக்கிறேன், இது கை கூடுமா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் மனதில் போட்டு அழுத்திட்டு இருக்குது. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி தமிழ் புத்தாண்டில் வெண்பா வேறு மாதிரி இருந்தாலும் வெண்பா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மைனஸாக தான் சொல்லுது. என்னென்னா, மழை பொழிவு குறைவு, மக்கள் திருடர்கள் பயம், மக்களுடைய சொத்துக்கள் கொள்ளையடிப்பது போன்ற பல நெகட்டிவான விஷயங்கள், அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது, சரிங்களா. இந்த 60 தமிழ் புத்தாண்டில் மாறி மாறி வருது இல்லைங்களா. ஸோ சுபகிருது, இந்த மாதிரி 60 புத்தாண்டை பொறுத்த வரைக்கும், 60 தமிழ் வருடங்களை பேரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அது அப்படியே சைமல்டேனியஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு வருடத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏற்கனவே கொரோனா பீரியடில் வந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அதில் வெண்பாலை போட்டிருக்கிற மாதிரியே ஓரளவு நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எது இப்படி இருப்பினும் நம்ம முயற்சியும் பயிற்சி, கடவுள் நம்பிக்கை, இதன் மூலமாக நம்ம செல்லும் பொழுது நம்ம மழை போல் வந்த துன்பங்கள் யாவும் பனி போல் விலகும். நம்ம எந்த அளவுக்கு அந்த முயற்சிக்காக நல்ல ஒரு பயிற்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வெற்றி என்பது நம்மை தேடி வரும், ஓடி வரும் அப்படிங்கிறது தான். அதை விட பெரிய பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பெயர்ச்சி, சரிங்களா. குரு பெயர்ச்சி காலபுருஷ அமைப்பிற்கு 2ஆம் இடம், அதாவது குடும்பஸ்தானம், தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம். காலபுருஷத்துக்கு முதல் ராசி அப்படின்னு சொன்னால் நம்ம மேஷம் தான். அதே போல் அது 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் மேஷ ராசியிலேருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. ஸோ இது போவது அப்படிங்கிறது 2ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய பார்வைகள், அதாவது குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்கள் பரிசுத்தம், கோடான கோடி நன்மைகள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லப்பட்டாலும், இந்த குடும்ப குரு அனைவருக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவு இந்த வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. பொதுவான பலன்கள் தான், சரிங்களா. அதே போல் வீட்டுக்கு இந்த வீடு சம்மந்தமாக அந்த மாதிரி முயற்சிகள் எடுப்பவர்களும் ஓரளவு சக்ஸஸ் ஆகும். அது ஒவ்வொரு ராசியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்பாக நம்மளுடைய நண்பர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் புதிய வீடியோக்கள், பயிற்சி வீடியோக்கள், டிரான்சிஸ்ட் வீடியோக்கள் நிறைய நம்ம போடுறோம். நல்ல ஒரு டிப்ஸு இந்த மாதிரியெல்லாம் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அது உடனுக்குடன் உங்களுக்கு வரும், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மற்றும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட்டு மற்றும் உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கு இதை பகிருங்க. வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். குரோதி தமிழ் புத்தாண்டு பலன்கள். குரோதி தமிழ் புத்தாண்டில் இந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்பு?
குரோதி தமிழ் புத்தாண்டு மங்களகரமா ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்குதுங்க. சித்திர மாதத்துல குரு பகவான் மேஷம் ராசியிலிருந்து ரிஷபம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி. சனி பகவான் கும்பம் ராசியில பயணம். குரோதி ஆண்டின் கிரகங்களின் மாற்றங்கள் மகரம் ராசியில எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். மகரம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி பிறகு. அதே போல மே 1ஆம் தேதி சித்திர மாசம் 18ஆம் நாள் குரு பகவான் மேஷம் ராசியில இருந்து ரிஷபம் ராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அமர்றாருங்க. இந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீட்டில் இருந்து பூர்வ புண்ணியஸ்தானமான குருவாக பயணம் செய்ய போகிறார். கேந்திரத்தில் குரு பகவான் வருவது மிக அற்புதமான ஒரு அமைப்பு. குரோதி ஆண்டுல குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறது. இதனால் தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், ஒரு ஃபுல் சப்போர்ட் ஒரு மனிதன் நமக்கு தரார் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எல்லாமே மேலோங்க போகுது. 9ஆம் வீடு 11ஆம் வீடுகளின் மீதும் குரு பகவான் பார்வைகள் விழுதுங்க. இந்த குரோதி தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் குரு பகவானின் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வராரு. புத்திர பாக்கியம், தெய்வ அருள், குலதெய்வ பிரார்த்தனைகளில நல்ல ஒரு முன்னேற்றங்கள், படிப்பு, காதல், வீரம், புகழ் போன்ற அமைப்பு, டெவலப்மெண்ட், குலதெய்வ அருள். நீங்க வருஷம் மாசம் குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க. 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. அற்புதமான ரிசல்ட் காத்திருக்கு. குலதெய்வ அருள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. இந்த குரோதி ஆண்டை பொறுத்த வரைக்கும் மகரம் ராசிக்காரர்களுக்கு திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும். கெட்டி மேளம் கொட்டும். விரும்பியவர்களே திருமணம் பண்ணுகின்ற ஒரு யோகம் கிடைக்குதுங்க. நீண்ட நாள் குழந்தை செல்வம் இல்லாத தம்பதியர்களுக்கு அதுக்கான முயற்சிகள், பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அழகான குழந்தை செல்வம் பெற்றெடுக்கும் அமைப்பு இந்த வருடத்துல இருக்கு. இந்த குரோதி ஆண்டுல மகரம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 9ஆம் பார்வையாக குரு பார்க்கறதுனால உங்களுக்கு அலுவலகத்துல நல்ல ஒரு பேரு, ரெகக்னைஸ், இடம் விட்டு இடம் போய் அங்க டெவலப்மெண்ட் ஆகிறது. வேலை வாய்ப்புகள், ஒரு புதிய வேலை கிடைக்கிறது, புதிய தொழில் அமைகிறது. உங்களுடைய புகழ், கீர்த்தி, ரெகக்னைஸ், அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கும். மற்றவர்கள் பொறாமைப்படும்படி உங்களுடைய வாழ்க்கை தரம் அமையும். எவ்வளவு நாள் தான் வாடகை வீட்டில் இருக்கிறது? சொந்தமாக நிலம் வாங்கி வீடு கட்டி நம்ம ஒரு சிறிய அளவிலான வீடாக இருந்தாலும் நம்ம சொந்த வீடாக இருக்கணுமே அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த வருடம் அழகான வீடு அமைய போகுது. வீடு கட்டுவீங்க, கிரக பிரவேசம் பண்ணி வீடு, புதிய வீடு குடிபுகிற அமைப்பு, வீடு மாற்றங்கள் அமைப்பு எல்லாமே சிறப்பாக இருக்கு. பாதியில் நின்று போன வீட்டு வேலைகள், ஃபைனான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நின்று போன வீட்டு வேலைகள் எல்லாம் துரிதமாக பூர்த்தியாகி சுப காரியங்கள் நடக்கும். குழந்தைகளினால் மன மகிழ்ச்சி, அவர்களுக்கு முன்னேற்றம் கருதி செலவுகள் இருக்கு. குரு பகவான் பார்வை உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டின் விழுவதனால தெய்வத்தின் அருள் அற்புதமாக கிடைக்கும். நினைச்ச காரியம் நினைச்சபடி நிறைவேறும். சுப காரிய தடைகள் நீங்கும். தடைகளை தாண்டி வெற்றிகள் கிடைக்கும். பிள்ளைகளின் என்ன நினைக்கிறார்களோ அந்த விரும்பிய கோர்ஸ்ல சேர்றது, படிப்புகள் அமையும். வசதி வாய்ப்புகள் பெருகும். நிம்மதியான ஒரு சூழ்நிலை மகரம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்குதுங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றங்கள் வந்து சேருங்க. முயற்சி, பயிற்சி இருந்தால் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் ஓடோடி வரும். 11ஆம் பாவகத்தின் மீது குரு பார்வை இருக்கிறதுனால ஆயுள் கூடும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் அனுகூலங்கள் இருக்கு. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். கடன் 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 பிரச்சனையில் சிக்கி தவிப்பவர்களுக்கு கடனை அடைச்சு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. ஆனா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிற வேலையில இருந்துகிட்டு வேலை தேடுங்க. வேலையை விட்டுட்டு வேலை தேடுனீங்கன்னா அது கொஞ்சம் சிக்கல்ல கொண்டு போய் விடும்.
சனி பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி 7.5 சனி பாதச்சனியாக இருந்தாலும் இன்னும் ஓராண்டு காலத்திற்குள் குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால வாக்கிலும் நாக்கிலும் கவனம் வேண்டும். சரிங்களா? பேசுகின்ற வார்த்தைகள் நீங்கள் சரியாக பேசுகிறேன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அடுத்தவங்க அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே சண்டைக்கு வர்றது, வாக்குவாதம் பண்ணுறது, பிரச்சனை பண்ணுறது இதெல்லாம் வரும். தன வருமானம் லாபங்கள் பெருகும். சனியின் பார்வை ராசிக்கு 4ஆம் வீடு, 8ஆம் வீடு, 11ஆம் வீடுகளை படுகிறதுனால கஷ்டங்கள் எளிதாக கடந்து விடுங்க. ஸோ இந்த குரோதி தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் மகரம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை நிலைகள் தசாபுத்திகளை வச்சு 100% ப்ரிடிக்ஷன் சொல்லலாம். இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோட வாட்ஸ்அப் எண்ணிற்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.